அண்ட் ஃபியர். அதாவது கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் ஃபெய்த். விசுவாசத்திலும் விளைவுகள் என்னவா இருக்கும், பயத்தின் விளைவுகள் என்னவா இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் காட். சில கேரக்டர்ஸ் நம்ம பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். எப்படி ஃபியர்னால என்ன விளைவுகள் அவங்க சந்திக்கிறாங்க, இதுவே தைரியத்தினாலேயுமே விசுவாசத்தினால எப்படி அவங்க என்ன விளைவுகள் சந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆடம் அண்ட் ஈவ் வந்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஆண்டவர் சொல்வார், நீங்கள் வந்து இந்த கனியை புசிக்கக்கூடாது, ஒபீடியண்ட்டில் இருக்கணும்னு. ஆனால் அவங்க மீறி என்ன பண்ணிடுறாங்க, அந்த கனியை புசிச்சு அவங்க தப்பு பண்ணிடுறாங்க. அது அவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்போ அங்கே தேவன் நடந்து வர்றாரு. அந்த ஒரு இதில் நடந்து வரும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே தேவன் நடந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க, உடனே அத்தி இலையை ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க நேக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது. பிதா வந்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக ஒளிகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் பயத்தினால. அவர் அஃப்ரேட். எஸ், அதில் இருக்குது, வசனத்தில் இருக்குது. he was afraid அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்துக்கு அஃப்ரேட்? he was afraid. ஏன்னா தேவன் சொன்னார் சாப்பிடாதுன்னு மீறி சாப்பிட்டு நான் இப்போ இப்படி இருக்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பயந்து போய். ஸோ அவங்க பயந்ததுக்கான விளைவு என்னவா இருந்தது சொல்லுங்க பார்க்கலாங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ஓபே பண்ணதுனால பயம் வந்துச்சு. பயந்து போனதுக்கான விளைவு என்ன வந்துச்சுன்னா, அவங்க அந்த ஈதன் தோட்டத்தை விட்டு வெளியேறணுமா ஆச்சு. பிரைஸ் காட். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கேரக்டரை பார்க்குறோம் பைபிளில். யோனா. எத்தனை பேர் தெரியும் ஜோனா பற்றி? யோனா அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் என்ன பேசுகிறார் அவர்கிட்ட, யோனாவே போய் நீ வந்து நினைவே பட்டணத்துக்கு போய் சுவிசேஷன் சொல்லு அப்படின்னு யோனாக்கு சொல்கிறார். அப்போ யோனா என்ன பண்ணுறாரு, அங்கே போகாமல் தர்ஷிஷ்க்கு ஓடி பார்க்குவார். எதுக்காக? பயம். ஏன் பயம் வந்துச்சு? அங்கே போனால் என்ன சாவச்சிடும். ஏன் அப்படின்னா, அவர் இதயத்தில் முழுசாக தேவன் மீது நம்பிக்கை, அதாவது அவர் வந்து நிச்சயிக்கல. he did not persuade faith in his heart. he did not persuade faith upon God in his heart. முழுசா 100% அவர் வந்து நிச்சயிக்கல. அந்த ஃபேத், அந்த விசுவாசம் நிச்சயிக்கல. நான் போனேன்னா எங்கே போனாலும் அங்கே என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் என் தேவன் என்னை பாதுகாத்து கொள்வாருங்கிற ஒரு தைரியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் மேல் முழு நம்பிக்கை தேவன் மேலே இன்னும் ஒரு இதையும் நிச்சயிக்கல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பண்ணாரு, பயந்து போய் எங்கே ஓடி போயிடுறாரு, தர்ஷிஷ்க்கு ஓடி போயிடுறாரு. அங்கே ஓடி போகிற நினைக்கும் போது என்ன நடக்குது, அவருக்கு மீன் வாயில போய் மாட்டிக்கொள்றாரு. 3 days and 3 nights அவர் எங்கே இருக்கிறாரு, மீன் வயிற்றுல இருக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அங்கே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை அவருக்கு அங்கே இருக்குது. அப்போது விளைவு என்ன, அவர் பயந்ததால அவருக்கு ஏற்பட்ட விளைவு என்னங்க, மீன் வயலில் 3 நாள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ அங்கே அந்த இடத்துல அவர் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குற, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன நடக்குது, அவருக்கு திரும்பவும் அவர் திரும்பி மீன் வாயிலேருந்து வெளியில் வர்றாரு. அந்த மீன் வந்து அவரை துப்பிடுது, வெளியில் வந்துடுறாரு. அப்புறம் அவர் எங்கே போகிறாரு, தர்ஷிஷ்க்கு நினைவே பட்டணத்துக்கு போகிறார். நினைவைக்கு போய் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்து வெற்றிகரமாக அங்கத்துலேருந்து வராரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒருத்தரை பார்க்குறோம். யாருன்னா பீட்டரை பார்க்குறோம். இப்போ இவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப தேவன் சொல்வார், இயேசு கிறிஸ்து சொல்வார், பீட்டர் நீ என்ன 3 வருஷம் என்ன பண்ண போகிற, மறுதளிக்க போகிறேன்னு. யூரோ வந்து இல்லை ஆண்டவரே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு இமோஷனலில் பேசுகிறாரு. இமோஷனல் லவ் அது, ஏன்னா புரிதலின் அன்பு கிடையாது. இமோஷனல் இல்லை ஆண்டவரே நான் அப்படிலாம் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, பீட்டரு 3 times பிட்ரே பண்ணுறாரு, தேவனை பிட்ரே பண்ணுறாரு. ஆனால் அது வந்து என்ன எங்கே இருக்குதுன்னா லூக் 22 இருக்குது. அப்போது 54 62 verse இருக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறமா அவர் பிட்ரே பண்ணிடுறாரு. எதுக்காக பிட்ரே பண்ணுறாருங்க, அவருக்கு பயத்தினால. அப்போ அவர் பயந்தாரு. அவர் அந்த விசுவாசம் முழுசா அவருக்குள்ளவோ இயேசு மேல நம்பிக்கை விசுவாசம் இன்னும் இதயத்துலன்னா அவளை நிச்சயிக்கல. he did not persuade 100% God's promises. அப்போ அவர் வந்து ஆண்டவர் பாதுகாத்து கொள்வாருன்னு நிச்சயிக்கல. அப்போ அவரும் என்ன பண்ணாராங்க, பயந்தார். அவர் பயந்ததுனால என்ன பண்ணிட்டாரு, 3 வருஷம் மறுதல். அப்போ அங்கே விளைவு பார்த்தீங்கன்னா பயந்ததுனால விளைவுகளை பார்க்குறாரு. அதாவது 3 வருஷம். அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, அவர் ரொம்ப பிட்டர்லி கிரைஸ்ன்னு இருக்குது வசனத்தில், ரொம்ப மனம் உடைந்து அவர் அழுகிறாரு, நான் தப்பு பண்ணிட்டான்னு. அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன
சொல்கிறது, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மனம் வருந்துறார், ரொம்ப மனம் வருந்துறார். அப்போ அங்கே வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்த பிறகு வந்து அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ பேதுருவெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரி அவ்வளோதான், இனிமேல் நம்ம வேலையை பார்த்து நம்ம போக வேண்டியதுதான், திருப்பி மீன் பிடிக்கவே போயிடுறாரு, கூடவே சீஷர்களும் போயிடுறாங்க. ஆனாலும் தேவன் விடுறதில்ல. இவ்வளோலாம் நான் 3 வருஷம் இருந்து கற்றுக் கொடுத்தேனே பேதுரு, உங்களை இந்த மாதிரி திரும்ப மீன் பிடிக்கிறதுக்காகவா? அந்த மாதிரி தான் நம்மளும் இவ்வளோலாம் வருஷ கணக்கில் கற்றுன்னு வரோம், நம்ம வேலைங்களை பார்த்துன்னு போகிறதுக்கு இல்லை. We are not here to just look at our job and just go away. Not for that reason we are here for years together studying. God has a reason. தேவன் ஒரு காரணம், பர்பஸ் வைத்திருக்கிறார். அப்போ பேதுருவை தேவன் விடுறார், அவர் வந்து பேசுறாரு, பேதுருக்கு கற்றுக் கொடுக்குறாரு அந்த 40 நாள் பூமியில இருக்கும்போது. அதுக்கப்புறம் நீங்க அப்போஸ்தலர் 4ஆவது அதிகாரம் 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். நான் சொல்ற தைரியமா இவரும் பேதுரு தைரியமா ஏஞ்சி நின்று ஜனத்துக்கு முன்னாடி பேசினாராம். இதே பேதுரு பயத்துல என்ன பண்ணாரு, 3 வருஷம் மறுதளிக்கிறார். அதே பேதுருக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு. எப்படி தைரியம் வந்துச்சு? இயேசுவை முழுசா நிச்சயத்தாங்க இதயத்துல, இயேசுவோட அன்பை புரிஞ்சு கொண்டாங்க. இப்போ அவர் வந்து இமோஷனல் லவ்ல இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரை புரிந்து கொண்டு நேசிக்கிறாங்க. அதனால இப்போ என்ன வந்துச்சு அவங்களுக்கு? தைரியம். எத்தனை பேர் என்ன செய்தாலும் கல்லே அடைத்தாலும் எனக்கு கவலை இல்லை இதுக்கு மேல்ட்டு அப்படின்னு நிற்கிறாங்க. எப்போன்னா இயேசுவை முழுசா நிச்சயிக்கும் போது இதயத்தில். பிரைஸ் காட். அப்போ என்னன்னா நம்ம வாழ்க்கையில பயத்தினாலேயே நம்ம நிறைய காரியத்துல விழுந்து போகிறோம். நம்ம பயத்தினாலேயே என்ன ஆகுமோ, ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, என்னோட லைஃப் என்ன ஆகுமோ, இந்த மனுஷன்ட்ட வந்து இப்படி பேசினா என்ன ஆகும், இவங்களோட பார்த்தா என்ன ஆகும், இந்த மாதிரி படிக்காம போனால் என்ன ஆகும், ஃப்யூச்சர் எப்படி, இந்த வேலையில் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த மனுஷன் வந்தால் என்ன ஆகும், என்ன ஆகும்னு நினச்சே பயந்தே நம்ம தேவன்ட்டு தூரம் போயின்னு இருக்கிறது நம்ம மறந்து போகும். நம்மளால அறியாமலே நம்ம வந்து ஆண்டவர்கிட்டையும் பயத்தினாலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இதுலேருந்து என்ன காப்பாற்றுங்க, இது வந்து என்னால் தாங்க முடியல. அதுவே எப்படி நம்ம ஜபிக்கிறோம்? பயத்தின கலந்த ஜபம், விசுவாசத்தின் ஜபம் இல்லைங்க, பயத்தின் ஜபம், வேதனையின் ஜபம், வருத்தத்தின் ஜபம். தேவன் சொல்றாரு வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஜபமே என்னவா இருக்கும்? கவலையாவே இருக்கும் ஜபமே. அங்கே மகிழ்ச்சியே இருக்காது. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ என்னன்னா ஃபேத் நமக்குள்ள எப்போ வருதோ, விசுவாசம் தேவன் மேலே எப்போ முழுசா வருதோ, நமக்குள்ள பயம் போய் என்ன வருமா? தைரியம் வரும். பிரைஸ் காட். நான் வந்து ரொம்ப கடுத்துல மூழ்கி இருக்கும்போது யூஸ்வலாகவே சில பேர் இங்கே கடன் வாங்கியிருப்பீங்க. கடன்காரங்க வரும்போது நம்ம என்ன பேசுறோம்னா பயத்திலேயே நம்மளுக்கு கொடுக்க முடியுமானே தெரியாது. அந்த நேரத்துக்கு இப்போ கொடுக்குறேன், அப்போ அப்படி கொடுத்துட்றேன், இப்படி கொடுத்துட்றேன்னு நம்ம மேலே வந்து என்ன சொல்லுவோம்? பொய் பேசுவோம். ஏன்னாத்துக்கு அந்த பொய் வந்துச்சு? பயத்தினால. அப்படி பொய் பேசி நானும் தள்ளி போட்டு எனக்கும் ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர அப்போ தேவனுக்குள்ளே ஒரு பக்கம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நான் கண்ணில் பார்க்குற நம்பரில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்குற கரமாக மாற்றிட்டீங்கோ அப்படின்னு மட்டும்தான் நான் கடத்தில் இருக்கும்போது பேசியிருந்தேன். ஆனாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பயத்தில் இப்போ தரேன் அப்போ தரேன்னு எனக்கு எப்போ காசு வரோன்னே தெரியாது. என்கிட்ட எந்த வருமானமும் பேக்கப்போ இல்லை. ஆனாலும் நான் தரேன்னு ஒரு பொய்யாவே வாழ்க்கை போயின்னு இருக்கும்போது தான் எனக்கு வந்து அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் ஷைலா என்ன சொன்னாங்கன்னா, ஜாய் நீ வந்து தைரியமாக எதிர்த்து பேசு, நீ உண்மையாக பேசு, தேவன் நடத்துவார், உன் நம்பிக்கை தேவன் மேலேனா உனக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எட்டாத பெரிய காரியங்களை தேவன் பண்ணுவார். உனக்கு எப்படி வரும்னு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ எட்டாத காரியம் தான் அவர் செய்ய போகிறாரு. தைரியமாக முடிஞ்சா முடியுதுன்னு சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்லு, என்னன்னா பேசிட்டோம். நீ கண்ணில் பார்க்கறது கேட்குறது நம்பாத, நீ உண்மை பேசுன்னு சொல்லாங்க. அந்த நேரத்தில் நான் ஒவ்வொரு கடன்காரன்ட்ட போய் நின்று என்னால் முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுவோம். நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் போய் பேச போகிறேன், நான் தைரியமாக பேச போகிறேன், நான் இல்லை நீங்கள் எனக்காக பேச போகிறீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இனிமேல் நான் கமிட் பண்ணுறேன், இந்த ஒரு தப்பை நான் திரும்பிய வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன், நான் பட்னி ஆனால 100 ரூபாய் நான் வாங்க மாட்டேன், என்னை மன்னிச்சு எனக்காக நீங்கள் நிற்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு போய் நின்று ஒவ்வொருத்தரும். அதுவும் அவங்களாம் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நான் போய் நின்று சொல்கிறேன், இல்லை என்னால் முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, எப்போ கொடுக்க முடியும் எனக்கு தெரியாது, எனக்கு எப்போ வருமோ நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்க, இல்லையா வெயிட் பண்ணுங்க, இவ்வளோதான் என்னால் முடியும், நான் எதுவுமே கமிட் பண்ண முடியாது. நான் தைரியமாக நின்னேன்.
நின்று அதுலேருந்து நான் டிக்ளேர் பண்ணதில் ஆண்டவரை நீங்களே எனக்கு கொடுக்குற வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்து நிற்க மாட்டாங்க இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பக்கம் நான் என்னுடைய இப்போ அந்த பட்டியல் லிஸ்ட் மாதிரி கடத்தை எழுதி வச்சு ஆண்டவர் ஐ கேன்சல் திஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு ஆண்டவரை கொடுத்துட்டீங்க நன்றி. ஆனால் நான் அவங்கள்ட்ட எல்லாம் பேசின பிறகு 3 வருஷம் ஆச்சு செட்டில் பண்ணுறதுக்கு. அந்த 3 வருஷம் எல்லாருமே வட்டியும் இல்லாமல் அசலும் இல்லாமல் சைலண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. எந்த மனுஷர் கேட்டு பாருங்க, கடன் வாங்குற யாருன்னா விட்டுடுறாங்களா அந்த மாதிரின்னு? யாருமே விட மாட்டாங்க. நான் பேசணும் கூட விட மாட்டாங்க. என் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். எப்போ எனக்குள்ள அந்த விசுவாசம் நிச்சயமாச்சோ எனக்குள்ள தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்தில் நான் போய் நிற்கும் போது என் தேவன் எல்லாத்தையும் தடை செய்தார். 3 வருஷம் கழிச்சு எனக்கு கையில் தேவன் எனக்கு காசு வர வைத்தார். நிறைய அவங்களே வேவ் ஆஃப் பண்ணாங்க. சில ஆளுங்க மூலியமாக ஆண்டவர் கொண்டு வந்தார் எனக்கு காசு. அதை நானாக போய் கொடுக்குற வரைக்கும் யாரும் என்னை தொந்தரவு பண்ணேன். நானாக போய் ஒருத்தருக்கும் வட்டியே கொடுக்கல, வெறும் அசல் தான் கொடுத்தேன். நான் இவ்வளோதான் என்னால் முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் தீர்த்து யாருமே நான் போகிறதுக்கு மேலே வேணும் ஆண்டவரே யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை பேசினேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பேசினேன். யாருமே வாய் திறக்கக்கூடாது ஆண்டவரே, நான் கொடுக்குறத வாங்கிக்கணும்னு போய் லட்சக்கணக்கான வட்டியே இருந்து 3 வருஷம் யோசிச்சு பாருங்க. அதுவும் நிறைய வட்டி. ஆனால் அந்த லட்சக்கணக்கை நான் கொடுக்காம என்ன அசல் இருந்ததோ அதை மட்டும் ஒருத்தருக்கும் நான் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட எதுவுமே இன்றைக்கும் நான் அவங்களெல்லாம் பார்க்குறேன், ரோட்டில் பார்க்குறேன், ஸ்மைல் பண்ணுறேன், விஷ் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணார். ஜஸ்ட் ஒரு 3 மாதத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணார் ஆண்டவர். ஆனால் அந்த 3 வருஷம் நான் என்ன செய்தேன் ப்ரோசஸ், அதுதான் முக்கியம். நான் கண் கலங்கி வருந்தி நின்னேன்னா இல்லை ஆண்டவரே நான் கொடுக்குற கரம் தான் நான் கடன்காரனே இல்லைன்னு நம்பி நான் சுவிசேஷம் தான் சொல்லின்னு போயிருந்தேன். நான் வசனத்தை தியானிச்சுன்னு இருந்தேன். நான் போய் கொடுக்குற கரம் நானுன்னு சொல்லி நான் எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தேன். நான் ஒரு கடன் வாங்கிக்கிறேங்கிறதே நான் மறந்துட்டேன். நான் ஆண்டருக்காக ஊழியம் செய்யணும், என்னுடைய வேலை, என்னுடைய ஃபோக்கஸ் இயேசு. நான் இருந்த இந்த 3 வருஷமான ப்ராசஸ் அதுதான் நம்ம தப்பு பண்ணுறோம். அங்கே தான் நம்ம வந்து விழுந்து போகிறோம். என்னென்னா நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் தேவன்ட்டு எடுக்கிறோம், அந்த காரியம் நடக்கும் அட் அப்பாயிண்டட் டைம். நம்ம பார்க்குறோம் ஹபாக்குக் 2:3 பார்க்குறோம். அது குறிப்பிட்ட காலத்தில் அது நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் ப்ரோசஸ். எவ்வளோ வருஷம் நம்ம கலுங்குறோம், எவ்வளோ வருஷம் நம்ம அந்த காரியத்தை பற்றியே பேசுகிறோம், எவ்வளோ மனம் வருந்துறோம், எவ்வளோ நம்ம வந்து முறுமுறுக்கிறோம், எவ்வளோ மர்மர் பண்ணுறோம், இதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லாமல் ஆண்டவரை நீங்கள் எல்லாமே எனக்காக முடிச்சிட்டிங்க ஆண்டவரை, எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க ஆண்டவரை, எனக்கு ஒன்றுமே கஷ்டம் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் மன மகிழ்ச்சியாக்குறேன்னு உங்களால் உண்மையாக ஆக்சுவலாக மன மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சில மாதம் ஆனாலே நம்மளால் முடியாது. 3 வருஷம் நான் தாங்கினேன். அப்பவும் அந்த 3 வருஷமும் அந்த கடன்காரங்க காலே பண்ணலன்ட்டு இல்லை, அவங்க கேட்கவே இல்லைன்ட்டு இல்லை. ஆனாலும் அதை நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என்ன அவங்க பேசினாலுமே ஆண்டவரே இவங்க என்ன பேசினாலும் எனக்கு இல்லை ஆண்டவரே, என்ன இல்லை, ஏன்னா நான் கண்ணில் பார்க்குறது நம்புறது இல்லை, நீங்கள் எனக்கு எல்லாமே முடிச்சிட்டிங்க தான் நம்புகிறேன் அப்படின்னு அப்படிதான் நான் அறிக்கையிட்டு வருவேன். எது நடந்தாலும் என் நன்மைக்கு ஆண்டவரே, நீங்கள் என்ன இன்னும் பெலப்படுத்துறீங்க, நன்றி ஆண்டவரே. அப்போ அதே மகிழ்ச்சியில தான் இருந்தேன். நான் அழுந்தனும் இல்லை வேதனைப்பட்டனும் என்ன நான் மறைச்சிக்கணும் நான் இல்லை. அதே மாதிரி தான் எல்லாருமே தீர்ந்து ரொம்ப பணக்காரி மாதிரி நான் இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உண்மையாவே நான் ஆசீர்வாதமா மாற்றிருக்கேன். இன்னைக்கு நான் கொடுக்குற கரமா இருக்கிறேன். பிரைஸ் காட், ஹalleluya, thank you Jesus. அப்போ எப்பவுமே அந்த தைரியம் எப்போ வரும்னா, நீங்க எப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, ஒரு டிசிஷன் முடிவு எடுக்கிறீங்களோ, இல்லை ஆண்டவருக்காக நான் நிற்குவேன், இல்லை நான் எதுக்கு பயப்பட மாட்டேன், எனக்குள்ள இருக்கிறவர் உண்மையான தேவன், பெரிய தேவன், உலகத்தை காட்டிலும், பணத்திற்கு காட்டிலும், கடனுக்கு காட்டிலும், ஹெல்த்தை காட்டிலும், இந்த மனுஷர்களை காட்டிலும், விரோதமா நிற்கிற மனுஷரை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். பிரைஸ் காட், ஹalleluya. நம்மை ஏமாற்றுறது, ஒரு 10 ரூபாய் நம்மளை ஏமாத்தினாங்கன்னா தேவன் 20 ரூபாய் நமக்கு ஆசீர்வதிப்பார். எப்போனா அந்த 10 ரூபாவை நான் பெருசா பார்க்கக்கூடாது, அதை விட பெருசு என் தேவன் நான் பார்க்கும்போது பெருசா இருப்பார். கண்டுக்கவே கூடாது. நமக்கு எதிராக நடக்கிற எந்த காரியமும் நமக்கு அல்ல அப்படி நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது விட்டுடணும், கண்டுக்கவே கூடாது. நமக்கு ஏமாத்துறாங்களா, துரோகப்படுத்துறாங்களா, பின்னாடி பேசுறாங்களா, என்னவா இருந்தாலும் சரி, அது நமக்கே இல்லைங்கிற மாதிரி ஆட்டிடியூட் நம்ம இருந்து பாருங்களேன். அப்போ உங்களுக்கு தெரியும் உண்மையா இதுதான் என்னை வந்து இந்த வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கு. அதாவது தேவன் இயேசு சொல்றாரு இல்லையா, அந்த ஜெய்ரஸோட டாட்டரை போய் பார்க்கும்போது அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க, பொண்ணு செத்துருச்சு, நீ எதுக்கு டீச்சரை கொண்டு வந்த அப்படின்னு. ரெடிக்யூல்டுன்னு இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, ரெடிக்யூல், சிரிக்கிறாங்களா, த டாட்டர் இஸ் டெட், எதுக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ளூட்டெல்லாம் வாசிச்சு நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த வசனம் அழகாக கொடுத்துருக்கு, ஜீசஸ் ஓவர்ஹர்ட் அண்ட் இக்னோர்டு. கேட்டும்
கேட்காத போல் இருந்தாராம். கேட்டும் கேட்காத. He overheard and ignored. அவர் கேட்டும் கேட்காத. அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தோம்னா நம்மதே ஒரு தனி உலகம் ஆயிடும். யாருமே இல்லை, நானும் இயேசு, நீங்களும் இயேசு, நாங்கள் ஜாலியாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இயேசு கூட டான்ஸ் ஆடினு, வாக்கிங் பண்ணிக்கணும், பேசிக்கணும். உண்மையாக இந்த மாதிரி நீங்கள் வாழணும். இது வந்து ஜோக் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். இதில் இருக்கிற மன மகிழ்ச்சி உங்களுக்கு யாருக்கிட்டையும் கிடைக்காது இந்த உலகத்தில். பிரைஸ் காட். நீங்கள் யோசிச்சுப்பாங்க, அதுதான் வசனம் சொல்லுது, இந்த உலகத்தை நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தால இந்த உலகத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார், நம்மை பிரித்து வைனா அர்த்தம். நமக்குன்னு செப்பரேட் உலகம் இல்லை, இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாகணும். நம்ம இந்த போட்டி பொறாமையா இருக்கிற இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாகணும், தூஷணம் பண்ற உலகத்துல தான் வாழ்ந்தாகணும், கஷ்டம் பேட்டில் போராட்டம் இருக்கிற உலகத்துல தான் வாழ்ந்தாகணும், நம்ம பின்னாடி பேசுற உலகத்துல தான் வாழ்ந்தாகணும், நம்ம முன்னாடியே ஏளனமா பேசுறவங்க இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்தாகணும். நமக்கு வேற வழி இல்லை, இங்கதான் வாழ்ந்தாகணும். நம்ம யோசிக்க கூடாது, ஐயோ தனியா ஒரு உலகம் இருந்தா பரவாயில்ல, ஓடி போயிடணும் இங்கத்துல இருந்து, அப்படி யோசிக்க கூடாது. ஆண்டவர், இந்த உலகத்திலே நீங்க என்னை பிரித்து வைத்திருக்கிறீங்களே ஆண்டவர், அதற்காக நன்றி நன்றி சொல்லி பாருங்க. உங்களுக்கு தனியா, எல்லாருக்குமே நம்மளை தனியாக தெரிவாங்க, ஓவர் ஆக்டிங், இவங்களுக்கு மட்டும் தான் கடவுள் பை தெரியும், இப்படிலாம் தான் பேசுவாங்க. ஆனா அதில் உண்மை, நம்ம உண்மையா தேவனை புரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம தனியா தெரியும். We are separated from the world. இயேசுவின் பிள்ளைகள், தனி உலகம், நம்மளே தனி உலகம். நம்ம யார் அப்ப? நம்ம இயேசு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தைரியத்தின் ஆவியை தருகிறார் தேவன். என்ன 2 Timothy 1:7 என்ன இருக்கு? பலமும். கரெக்ட். பலமும் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பிதாவின் பலம். பிரைஸ் காட். அன்பும். அன்பு யாருமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஃபாதர், சன் அண்ட் தெளிந்த புத்தி. நம்மளுடைய கம்ஃபர்டர் யாரு? நமக்கு அட்வைஸ் பண்ற அட்வொகேட் யாரு? கவுன்சிலர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். அதாவது தெளிந்த புத்தி கொடுக்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு? அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வசனத்துக்கு? நான் பயத்தின் ஆவியை கொடாமலும் பிதா குமாரனையும் பரிசுத்த ஆவியும் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் காட். இந்த வசனத்துல நிறைய பேர் இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு அர்த்தமே அதுதான். நான் தைரியத்தின் ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. என்ன அர்த்தம் அதுக்கு? பலம், அன்பு, தெளிந்த புத்தி. பிரைஸ் காட். இதுக்கு அர்த்தம் பிதா குமாரன் பரிசுத்த. பலம் யார்? பலம் தேவன் பிதா. அன்பு நமக்கு காண்பித்தது யார்? இயேசு கிறிஸ்து. நமக்கு தெளிந்த புத்தியை நம்ம கூடவே என்ன சொல்றாரு அவர்? யூ வில் டீச் யூ, யூ வில் ரிமைண்ட் யூ வாட் ஐ ஹேவ் டாட் யூ. ஜீசஸ் சொல்றாரு இல்லையா? யார் அவரு? பரிசுத்த ஆவி, தெளிந்த புத்தியை கொடுக்கிறார் தேவன். அப்போ இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா அதற்கு விளைவு நெகட்டிவாக தான் இருக்கும். அதுக்கு விளைவு நமக்கு வேதனை தர காரியங்களா இருக்கும். தட்ஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபியர். நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும்? வரி கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும், சமாதானம் கெட்டு போகும்படிக்கு. அதனால நம்ம இந்த பயத்தின் ஆவி நம்ம தேவன். உங்களுக்கு எதுலன்னா பயம் வந்தா உடனே நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஞாபகப்படுத்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்கல. அப்போ இந்த பயம் எங்கேருந்து? தேவன்ட்டு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா, எனிமிட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அங்கத்துல என்ன பண்ணணும்? குயிக்கா அப்ரூவ் பண்ணி எனக்குள்ள யார் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா.